ஒழுங்கா வண்டி ஓட்ட சொன்னாலே நான் ஓட்டுற வண்டி ஒரு பக்கமா திருப்பிட்டு போயிடும். இந்த சின்ன பசங்க எல்லாம் எப்படி திரும்பி உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இன்னைக்கு என்னோட காலேஜ்ல ஸ்டண்ட் ஷோ நடத்துனாங்க. உட்காந்து வண்டி ஓட்டுறதை தவிர எல்லாம் அந்த வண்டியை வச்சு பண்ணும்போது பாக்குற எனக்கு மட்டும்தான் வயிறு கலக்குது போல. எல்லாரும் ஜாலியா தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு என் கிளாஸ்ல இருக்க எல்லா எரும மாடியும் ஒரு காளை மாடு வரைய சொன்னாங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக மாடு வரைய சொன்னா மாங்குன்னு பேப்பரை பொறுக்கி விளையாடிக்கிட்டு இருந்தோம். பொறுப்பா வரைய சொன்னா பொறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு என்னோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன கழுவி ஊத்த போறாங்க. கலர் பேப்பரை பொறுக்கி நல்லா கிறுக்கி மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல 4 பேர் ஒழுங்கா வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே நாங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க இங்க ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இங்க நீங்க பண்ணதெல்லாம் போதும் புள்ளன்னு இன்னொரு ஈவெண்ட்ல இருந்து கால் வந்துச்சு. சோ நாங்க அங்க போயிட்டோம். இது ஒரு டெக்னிக்கல் ஈவெண்ட் வர. பேசிக்கலி லைட்டா அறிவு யூஸ் பண்ணணும். அதான் நம்மளுக்கு இல்லையேன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க தான் ஆத்தான்னு எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஹாப்பியா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.